நமஹி. ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகாசவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதி ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसित्तमत्यापयन्ति स्वचेष्टायां सृजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. இப்போ நம்ம பாசுரம் 12 இருக்கோம். கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல நற்செல்வன் தங்காய் அப்படின்னு கண்ணனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியாம இருக்கிற கண்ணனுக்கே கைங்கரியம் செஞ்சுண்டு கைங்கரியமான உயர்ந்த செல்வத்தை பெற்ற தங்கைய அழைக்கிறாள். அந்த எம்பெருமானின் தங்கைய இப்போ எழுப்புறா. எப்படி? எருமைகள் பால் கறக்க முடியாம தன்னோட கன்றுகளை நினைச்ச மாத்திரத்துல பால் தானே மடியிலிருந்து பெருகி மண்ணோட கலந்து சேரார்தான். அப்படிப்பட்ட மேலானவனின் தங்கையே அப்படின்னு கூப்பிடுறா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு எல்லாமா இருக்கா. அந்த ஒரே மிதுனம், 2 பேரும் சேர்ந்த மிதுனம் தான் நமக்கு புகழ். அப்படி இருக்கிற பொழுது தம்பதிகள் 2 பேருக்குமே சமமான உரிமைகள் உண்டு. ஏக சேஷித்வம். இந்த சேஷித்வம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது த்வயம் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டையா இருவரும் இரட்டை அப்படின்னு சொல்றது த்வயம் அப்படிங்கிறது. இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த இது நம்ம பிரணவத்திலையும் துவயத்திலையும் சர்ம ஸ்லோகத்திலையும் நன்னா நமக்கு விளங்கும்படி ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது எப்படின்னா, மாம் ஏகம் சரணம் அப்படிங்கிறது மாம் லக்ஷ்மியை ஏகம் சகசிரநாமத்துல கூட ஏக சப்தத்தால தான் பகவான சரணமடை அப்படின்னுட்டு சொல்லியிருக்கு. சுவாமி தேசிகனும் சேஷி தம்பதிகளின் தயையை எதிர்பார்த்துண்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கஷ்டம் வந்துடுத்து அப்படின்னா அதை தொடைக்கணும் அப்படின்னா ஊற்றமுடையவனுக்கு சகதர்மச்சாரிணியா பிராட்டி இருந்துருக்காள். இவள் எப்பொழுதுமே எம்பெருமானை விட்டு பிரியாத சகதர்மச்சாரிணி. உபாயத்துவம் உபேயத்துவம் புருஷாகாரம் இது 3த்துலேயுமே தாயாருக்கும் சம பங்கு உண்டு. எப்படி ஒரு வண்டியை 2 மாடு இழுத்துட்டு போறது அப்படின்னா 2ம் சேர்ந்து போனா தான் இடத்த போய் சேர முடியும். அதே மாதிரி இது நம்ம உலகத்திலையுமே நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஈஸ்வரின் சர்வபூதானாம் அப்படின்னுட்டு தாயாருக்கும் ஈஸ்வரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. தேவதேவனும் அவளுடைய திவ்ய மகிஷியும் இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அவளுடைய ஹிருதயத்துல நம்ம வாசம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் உண்டாகும்.
இந்த பாசுரத்தில் எருமை அப்படிங்கிறா. அது திவ்ய மகிஷி பிராட்டி சொல்றது. எப்படின்னா, தாயார் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தா கூட இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த குழந்தைகள் ஜீவாத்மாக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறதே அப்படின்னு நம்மளையே தாயார் நினைச்சுட்டு இருக்காளாம். அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிறது நம்ம கிட்ட எவ்வளவு இரக்கத்தன்மையோட தாயார் இருக்கா, எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறது. ஒரு தகவு உயர்ந்த திருமகள் அப்படிங்கிறார் ஸ்ரீ தேசிகன். பகவானை போல நிகிரக சங்கல்பத்தோட சேரா ஏற்றம் இருந்தா தாயாருக்கு உயர்வில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறது தான் உசந்தது. அதே ராமன் தேவர்கள்கிட்ட தயை புரிஞ்சுட்டு இருந்தான். ராவணன் முதலிய சத்ருக்கள்லாம் அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுல நோக்கம் பெற்றிருந்தான். ஏன்னா அவளும் அசுரத்தனத்தில் இருந்ததுனால. ஆனால் அப்போ கூட தாயார் என்ன சொல்கிறாளாம், ராவணன் கிட்ட தர்மத்தை உபதேசம் பண்ணுறா. ஆனால் அது அவனுக்கு ஏறலை. ராமன் கிட்ட போய் நீ நட்பு கொள் அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு அது ஏறலை. தாயார் நற்குணம் கொண்டு முலை வழியாக உபதேசம் பண்ணுறா. திருடமான அறிவு அப்படிங்கிற பாலை நமக்கு ஊற்றாளே தவிர்த்து அதை நம்ம நல்லபடியாக எடுத்துட்டா தானே. சமஸ்த ஜனனிம் வந்தே அப்படின்னு சொல்கிறார் தயா சதகத்தில். ராவணனை ராமன் கொன்று விடுவான் அப்படிங்கிறதுக்கோசரமே போய் உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணுறா. இவளோட உபதேசம் ராவணனுக்கு அடுத்த பிறவியான சிசுபாலனா பிறக்கும்படி அமைஞ்சிருக்கு. அதே பூமாதேவி அவதார ரூபையான கோதை பிராட்டியா நமக்கோசரம் அவதாரம் பண்ணி இந்த திருப்பாவையை நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. இந்த உபதேசத்தால் நம்மளுடைய ஹிருதயம் சேராது. அது அதிக வெள்ளம் ஏற்பட்டுடுத்துனா எப்படி சேராகும், அந்த மாதிரி தாயார் நமக்கு உபதேசம் நிறைய பண்ண எவ்வளவோ கருணை காமிச்சு பண்ணினா நம்ம ஹிருதயம் சேரா ஆயின்றிருக்கு. அப்படி உபதேசம் செய்ய பெற்றவள், செய்யறதுக்குன்னே வந்தவள் தாயார், அவனின் கூட சேர்ந்து வந்தவள் இவள். அப்படிங்கிறதுனால இவனை எம்பெருமான ஸ்ரீமான் நற்செல்வன் அப்படிங்கிறார். தாயாரோட சேர்ந்து இருந்தாதான் நற்செல்வன். அதுவும் கூட சீதை என்னுடைய பர்த்தா கிட்ட யார் போறாளோ அவளுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்றா. அந்த மாதிரி தாயார் அனுகிரகம் பண்றதுனால தான் நமக்கும் சரணாகதி பலிக்கிறது. அதையே தேகம் ஆத்மா, நம்மளுடைய ஆத்மாங்கிறது ஞான ஸ்வரூபமானது, அறிவுடையது. ஆனால் இந்த தேகம் அழிஞ்சு போகக்கூடியது, மின்னின் நிலையில் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த தேகம். இந்த தேகத்துக்கு சங்கு சக்கரத்தை தரிச்சுண்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது என்ன அப்படின்னா சமாஸ்ரயணம் பண்ணுறத சொல்கிறார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, கோயில் பொறியாலை ஒற்றுண்டு நின்று அப்படிங்கிறார். உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருள் புரிந்திருந்தேன், இது என் திருக்குறிப்பே அப்படின்னு ஆழ்வார்களும் நமக்கு நிறைய எடுத்து சொல்கிறார். இந்த சங்கு சக்கராதிகளை நம்ம தரிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அகங்காரம் அமகாரத்தை ஜெயிக்கிறதுக்கு அனுகுணமாக இருக்கான். அந்த சங்கு சக்கராதிகளை நம்ம பொறிச்சிட்டோம் அப்படின்னால் நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறார். நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்துன்னு நம்ம கிட்ட இருக்கிற இந்த அகங்காரம் அமகாரத்தை வேரோடு அது பிடுங்கிடும், வேரோட அறுத்து எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி சம்சார துக்கத்தில் இருந்துட்டு இருக்கே, நீ இந்த இதில் சேர்ந்துக்கலாம். அதனால நீ சம்சார தூக்கத்திலிருந்து எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றவன் பரம போக்கியமாவும் அபர்யாப்த அமிர்த ரூபமாயும் சத்தியத்துவம் ஆனந்தத்துவம் முதலிய குணங்களையும் கொண்ட
எம்பெருமானை அவன் நிச்சயம் அடைவான் அப்படிங்கிறார். நீயும் அந்த மாதிரி அடைய முயற்சி பண்ணணும், எழுந்து வா அப்படிங்கிறா. மாயாமயமான இந்த சம்சார சாகரத்துல விழுந்துட்டேனே அப்படின்னு நீ கவலைப்படாதே. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதனால நீ எழுந்து வா. பகவான் சர்வலோக சரண்யன், சர்வசிய சரண்ய சுகிருத் அப்படின்னு வேதமே எம்பெருமான போற்றி சொல்லின்னு இருக்கு. இந்த எம்பெருமான் கிட்ட நீயும் வரலாம். அவங்கிட்ட நம்மளுடைய ஆத்மாவை ஒப்படைச்சோம் அப்படின்னா பிராட்டி இடத்துலையும் நம்ம ஒப்படைச்சதுக்கு சமம் தான் அது. இன்னும் கேட்டா பிராட்டியை புருஷகாரமா வச்சுண்டு தான் எம்பெருமான் கிட்ட நம்ம போய் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும். இது ஸ்வரூப சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது இது. அதனால ரெண்டு பேரும் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற உபாயம்தான் நமக்கு சரணாகதியை கொடுக்கும். அதனால இதை முன்னிட்டு இந்த துவயத்துல தாயாருடைய விசேஷணத்துவம் நன்னா பிரகாசமா சொல்லியிருக்கு. இந்த தாயார்கிட்ட பெருமாள் தாயார் மூலமா புருஷகாரம் பண்ணிட்டு எம்பெருமான் கிட்ட சரணாகதியை பண்ணிக்கலாம். உனக்கு மாத்திரம் ஏன் இந்த மாதிரி சம்சார காலராத்திரியில இவ்வளவு அபிலாஷ? எழுந்து வா நீ. தாயாரும் பெருமாளும் நமக்கு இருக்கிற பொழுது நமக்கு என்ன கவலை? அதனால நீ சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு சொல்லி இந்த இவளை எழுப்புறா. இந்த மாதிரி ராவணனுக்கு 10 தலைகள் 10 இந்திரியங்கள் குறிச்சிருக்கு. அதெல்லாத்தையும் அடக்கியவர்கள் அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் நம் மனசுக்கு இனிமையானதை செய்வார்கள். அதனால நாம் அவ தனியனை சேவிச்சு அவர்களோட குணங்களை நினைச்சுண்டு இருந்தோம் அப்படின்னால் நமக்கும் இந்த பிரகிருதியை விட்டு போய் மோட்சத்தை அடையறதுக்கு நம்மளும் அதற்கு அனுகுணமா பிரபத்தியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா இந்த பெண்ணை. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.